ஆஃப்டர் லாங் டேஸ் கழித்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரைடே லஞ்சுக்கு வந்து வீட்டிலேருந்தே ஆளுக்கு ஒவ்வொரு டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனோங்க. நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பெப்பர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். டோட்டலாக ஒரு 6 ஃபேமிலி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஆள் சிக்கன் பிரியாணி, ஒரு ஆள் மட்டன் கறி, ஒரு ஆள் சிக்கன் பெப்பர் கிரேவி, ஒரு ஆள் சிக்கன் ஃப்ரை, முட்டை, அப்புறமா ஒயிட் ரைஸ், அப்புறம் ஸ்வீட்டுக்கு கேசரி இதெல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஒரு 1 o'clock மீட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 1 o'clock ஆயிடுச்சா, எல்லாருக்கும் நல்ல பசி வந்துச்சு. அதனால் போன உடனே வேலையாக சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போன உடனே இருக்க எல்லா டிஷ்ஷுமே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று சமைச்சிட்டு அப்படியே மொத்தமாக கேதர் ஆகி சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் டே டைமில் வீட்டில் இந்த மாதிரி கேதர் ஆகி சாப்பிட முடியும், வெளியில் போக முடியாது. ஏன்னா மஸ்கெட்டில் வந்து நம்ம நோம்பு டைமில் வந்து வெளியில் போய் சாப்பிட்டோம், தண்ணி குடித்தோன்னா 3 months ஜெயில்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டிலே இந்த டைமு பிளான் பண்ணியாச்சு. கடைசியாக கிளம்பும்போது சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.